ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இட்லிக்கு இந்த சைட் டிஷ் செஞ்சு பாருங்கள், எத்தனை இட்லி கொடுத்தாலும் பத்தாது, அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சிம்பிளான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகா கலர் மாறாத அளவுக்கு இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே தனியாக வச்சிருங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து போட்டுட்டு உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதை நீங்கள் கருப்பு உளுந்துல கூட பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுப்பட்டோன்னே இதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே எண்ணெயிலே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை 1 பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 2 தக்காளியும் வந்து 1 பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இது கூடவே 2 பல்லு பூண்டு வந்து தோல் இல்லாமல் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிற வேண்டியதான். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைய வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே சுருங்கி இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ இதில் கொஞ்சம் காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதுனா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா சூடு ஆறி வரட்டும். பாருங்கள், அது சூடு ஆறுற நேரத்தில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல உளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகாய், அதை முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ மீதி இருக்கிற வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து மறுபடியும் அரைக்க போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் என்ன பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஃப்ளேம் வந்து ஆனில் வச்சு சேர்த்திங்கன்னா சட்னி வந்து கெட்டி கெட்டிமாக ஆகிடும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நம்ம இந்த சட்னியை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து உங்களுக்கு சட்னி வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தக்காளி சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கும் சாப்பிட்லாம், ஆனால் இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.